இதற்கிடையில் மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10 மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10 மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடைபெறும் என்பது குறித்தான ஒரு அண்மை தகவலை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 10 வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடைபெற இருக்கிறது. வன்னியர் சங்கம் தரப்பிலிருந்து ஆகஸ்ட் 10 மகளிர் மாநாடானது பூம்புகாரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் இருப்பவர்கள் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. 46 வருஷமா பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்போடு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பேன். அவர்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருந்தில் அவங்க கலந்துக்குவாங்க. நானும் அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் கூட்டிடுது. 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன். வெற்றி பயணமாக அது அமையும். அதிகாரம் உங்களுக்கு இல்ல, கட்சி நிர்வாகிகள் நீக்கின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி பாக்குறதுன்றதெல்லாம் பின்னால் வியாழக்கிழமை தான் சந்தைக்கு போறேன். தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்காதுங்க. புரியுதா? திலகபாகம் நிற்கிறது என்கிட்ட ஒரு சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டுருந்தோம். ஒரு சிறுபான்மையா இருக்கணும், அவங்க முஸ்லீமா இருக்கணும் இல்லை கிறிஸ்டியமா இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இது இந்த பெண்மணி இடையில இப்ப போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளர். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர் தான். முதல்ல இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கார், என்னை பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த பொருளாதார பொறுப்பை கொடுத்தோம். இப்ப இடையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. அதனால இப்ப அதை சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீமுக்கு சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கிறோம். செல்லும் செல்லாது செல்லாது திருப்பி படிச்ச வேண்டியது. எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குது? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பினுடைய கடமை. அதான் அவர் சொன்னார்னா அவருடைய சொன்னது அவருடைய கருத்தை நீங்க எடுத்துங்களேன். மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் மாவட்ட செயலர் கூட்டத்தை நிறுவனர் ஆகிய நீங்களும் கூட்டினீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு பெரும்பாலும் மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து இல்லை. உதயர் போவாங்க, வருவாங்க, ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றலாம். வேற ஒருத்தர் வருவாரு. இது எல்லா கட்சியும் நடக்கும்.
நிர்வாகிகள்டையும் தொண்டர்கள்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா இது மாதிரி கட்சி நிர்வாகிகளை? ஒன்றும் குழப்பம் இல்லை. நாம அது மாதிரி நினைச்சோம்னா குழப்பம் இருக்குதுன்னு நினைச்சோம்னாக்க குழப்பம் தான். ரெண்டு பேரும் குழப்பம் கிடையாது. ரெண்டு பேரும் நேரடியா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரும் நேரடியா சந்திச்சு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப உலகத்துல கேளுங்க, உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது. நான் ஒரு நல்ல ஜோசிகாரை பார்த்து கொஞ்சம் கேளுங்களேன். உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அந்த கருத்துல சொல்ல பொதுவா சொல்றேன், உலக நியதியை சொன்னேன். நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும்? பொதுக்குழு எப்ப? நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னாக்கா அந்த அதோட அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். அமர்ந்து பேசி முடிவு பண்ணலாம், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தேர்வு எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்குது, புரியுதா? தேர்வு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால ஒரு நல்ல தேர்வு கிடைக்க வேணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல நடக்கும். பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கல. கடந்த அதிமுக கூட்டணியில நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சுன்னு சொல்லி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அது உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் காதுக்கு வரல, நீங்க சொல்லிதான் கேட்டுக்க. ஒருவேளை ஒற்றுமையா இருந்தா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் சொன்னேன். பதவி வரும் போகும், வரும், வரும்போது வரவேற்போம், போகும்போது போய் வா, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். ஐயா, தொடர்ந்து நிர்வாகிகளை மாற்றியே வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டத்துல நிர்வாகிகளை மாற்றுறதுக்கான தொடருமா? அது தொடர்ந்து நல்ல நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம், தினம் போட்டு தானே இருக்கோம். வன்னியர் சங்க மாநாட்டுக்குழுவோட தலைவரா அன்புமணி இந்த சோழமண்டல மகளிர் மாநாட்டுக்கு யார் யார் தலைவரா? மாநாட்டு குழு தலைவர் கூத்த அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர், அவர் தான் குழு தலைவர். அவர் பல குழுக்களை அவர் உருவாக்குவார், உண்டாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு அவர் செயல்படும். இடையில என்னுடைய ஆலோசனையும் கேட்பாங்க, நானும் ஆலோசனை. போதுமா வியாழக்கிழமை சந்திப்போம். போதும், எல்லா கள்ளையும் கட்டிங்க. போகும் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வருகிற வியாழக்கிழமை அன்புமணி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும், இந்த பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வை எட்டுமா அப்படின்ற கேள்விகளுக்கு யாரும் எதையும் கணிக்க முடியாது, அது நடைபெறும் பொழுது நடைபெறும் என தன்னுடைய பதிலை அளித்திருந்தார்.